வெந்தயக்கீரை வளர்க்கறதுக்கு பெருசா பாட் தேவைப்படாது. சின்னதா பாட் இருந்தாலே போதும். பட் இவ்ளோ சின்னதுல வளருமா? வெந்தயக்கீரை வளர்க்கலான்னு சொல்லி பாட்ட தேடிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலா எனக்கு எந்த விதமான பாட்டுமே கிடைக்கல. அப்பதான் பார்த்துட்டு இருக்கிறபோது, கேனோட மூடி காலியா இருந்துச்சு. அப்புறம் என்ன, ஹோல் பண்ணிட்டு அதுல மண்ணெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சமாவும் மண் இருந்தாலுமே விளையக்கூடியது தான் இந்த வெந்தயக்கீரை. நான் இதுவரைக்கும் நெறைய டைம் வளர்த்துருக்கேன். பட் ஸ்வீட் பாக்ஸ் அளவுக்காவது இருக்கிற ஒரு பாட்ல தான் நான் வந்து இத வச்சு வளர்த்துருக்கேன். ஸ்வீட் பாக்ஸ்ல தான் வந்துட்டு நான் நெறைய டைம் வளர்த்துருக்கேன். அதுல நல்லாவே கன்வீனியன்ட்டா இருக்கும். அதுல ஹோல் பண்ணி நான் வந்துட்டு சீட்ஸ் போடுவேன். இந்த வாட்டி அந்த மாதிரி பாக்ஸ் எதுவுமே என்கிட்ட அவைலபிளா இல்ல. இந்த மூடி மட்டும் தான் என் கண்ல பட்டுச்சு. சரின்னு ஹோல் பண்ணி இதுல வந்துட்டு மண்ண நிரப்பி சீட்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டுட்டேன். சீட்ஸ் வந்துட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போடக்கூடாது. சீட்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மண்ணு கூட லைட்டா மேல இந்த சீட்ஸ்லாம் மறையிற அளவுக்கு தூவிக்கிட்டா போதும். ரொம்ப மண்ணு போட்டு மூடிட்டோம்னா மொள வரத்துக்கு கஷ்டமாயிடும். தண்ணி ஊத்தும்போது கூட ஃபோர்ஸா ஊத்தாம லைட்டா தான் தெளிச்சுக்கணும். ஸ்ப்ரே பாட்டில்ல இருந்தா கூடவே லைட்டா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டா நல்லது. பார்க்கலாம், இந்த மாதிரி சின்ன பாட்ல வளர்க்குறது எனக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அப்கமிங் வீடியோஸ்ல நான் இதோட குரோத் அப்டேட் பண்றேன்.